பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, பிரான்சிஸ்கன் சபையின் விண்மீனாக திகழ்ந்தவராம், அடிமைப்பட்ட பிள்ளைகளை மீட்கின்ற பரிந்துரையில் தன்னை ஒப்புக் கொடுக்கின்றவராம், பில்லி சூனியங்களை எரிக்கின்றவரான, காணாமல் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான, பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான, வழிதவறி செல்கிறவர்களுக்கு துணையான நம் பாதுகாவலர், கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் பெயரால் இதோ அவருக்கு வணக்கத்தை முன்வைக்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, வேண்டுதல் நிறைந்த இதயத்தோடு இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொலிதளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர் நிறைந்த வாய்ப்பின் வழியாக நம் இல்லத்தில், நாம் இருக்கின்ற இடத்தில், நம் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி இருக்கிற புனித பதுவை அந்தோனியாரை திருச்சுரூபத்தை உற்று நோக்குவோம். வேறு எந்த பராக்குக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் கொடாமல் நம்முடைய வேண்டுதல்களுக்காகவே இடைவிடாது பரிந்து பேசுகிற இந்த புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக நவநாள் ஜெபத்தில் நம்மையே நாம் இணைத்து கொள்வோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு தேவைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்மிடம் ஜெப உதவிகள் வேண்டி நின்றோரை புனிதரின் பரிந்துரைக்குள் அமைதியில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு
செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மையே கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 131 திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாய் தன்னை இறைவனிடம் ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாய் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, தாய்மடி தவழும் குழந்தை என தன் நெஞ்சத்தை இயேசு தருகிற அமைதியினால் நிரப்பினவர் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியா. இதோ இந்த நாளில் ஆராதனைக்குரியவராக நமத்தில் எழுந்து வந்திருக்கிற இயேசு ஆண்டவரை நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரோடு இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகளாக இயேசுவை உற்று நோக்குவோம். நவநாகரிகம் வளர்ந்திருக்கிற, தொடர்பு சாதனங்கள் கோலோச்சுகிற, உலகமே கைக்குள் அடங்கியிருக்கிற ஆதிக்க உணர்வு மனிதர்களை
செருக்குறச் செய்திருக்கிற இந்த நாட்களில் இதோ இன்றைய நாளில் முதல் வாசகம் வழியாக ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையை பதிவு செய்கிறார். கடல் நடுவே அமைந்த தீர் நகரத்தின் மன்னருக்கு எதிராக இறைவன் இப்படியாய் எச்சரிக்கையை பதிவு செய்கிறார். இதே இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே என்று உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை நீ பெருக்கினாலும், உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாலும் நிச்சயமாய் நீ வெறுங்கையனே. உன் செல்வத்தினால் உன் இதயம் செருக்குற்றிருக்கிறது. ஆனாலும் இந்த செல்வம் நிலையற்றது என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக உணர்த்தி காட்டுகிறார். உன் அழகு, உன்னிடம் இருக்கிற ஞானம் நிச்சயமாக வீழ்த்தப்படும் என்கிற எச்சரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய பதிலுரை பாடலாக வருகிற இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரம் 26 தொடங்கி 36 வசனங்கள் பதில் மொழியாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பது, கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் பணத்தை, பொன்னை, வெள்ளியை, பதவியை அழகு நிறைந்தவைகளாக இன்றைக்கு நாடி சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் வீழ்த்தப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு உயிரளிக்கக்கூடியவர் நான் தான் என்று ஆண்டவர் நம் வாயிலிருந்தே அறிக்கையிட தூண்டுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கிற மிக கண்டிப்பான போதனையை வெளிப்பாட்டை இயேசு முன்வைப்பதை நாம் கேட்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, புத்தி கெட்ட மக்களாக, விவேகம் சிறிதும் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவரின் வார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இதோ ஆயிரங்கள் நம்முடைய கருவூலத்தில் சேர்ந்திருந்தால், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிற்கு சொத்துக்களுக்கு உரியவர்களாக நாம் இருந்தாலும், அனைத்தின் தொடக்கமும் நிறைவும் இவர்தான். நீங்களும் நானும் செல்வராகுமாறு தன்னையே வெறுமையாக்கி ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கு நாம் வந்து நிற்கிறோம். இவர்தான் அழகின் ஊற்றானவர். நீங்கள் 1000 பார்த்திருந்தாலும், லட்சக்கணக்கில் நீங்கள் பார்த்திருந்தாலும், உங்களுக்கு எத்தனையோ சொந்தங்கள் என்று மார்தட்டி கொண்டாலும், இவர் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு அசிங்கமான ஒரு வாழ்வு. இதோ அழகின் ஊற்றானவராக நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இந்த அழகு என்பது, யாரெல்லாம் தம் திருமுன் திருப்பாடல் ஆசிரியர் சொன்னதைப் போல, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை, இறைவனில் என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டிருக்கிறது என்று தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை அழகு நிறைந்தவர்களாக ஆளாக்கி பார்க்கிறவர்.
இதோ நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரை அழகு நிறைந்தவராக, நமக்காகவே பரிந்து பேசுகிறவராக, நமக்காக தாரை வார்த்திருக்கிறவர். எந்த ஆண்டவரிடம் புனித அந்தோணியாரோடு இணைந்து நம்மை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் எங்களுக்கு இருந்தாலும், இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் செல்வராகும்படி உம்மையே வெறுமையாக்கியவரே, எங்களுக்காக புனித அந்தோணியாரை பரிந்து பேசுபவராக கொடுத்திருப்பவரே, உம்மை விட அழகு என்பது இன்னும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, இருக்க போவதும் இல்லை என்கிற அந்த உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளிலே, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்கள் என்னை விட்டு கொடுக்கவில்லை, மனுஷன் மறந்தும் நீங்கள் என்னை தூக்க மறக்கல. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே என்று சொல்லி இந்த வேளையில் ஆண்டவரை ஆராதித்து துதித்து பாடுவோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தோம் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தோம் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசுதான் எனக்கு, செல்வம்தான் எனக்கு, அதிகாரம்தான் எனக்கு என்று ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளை, இதோ சுங்கத்துறையில் அமர்ந்திருந்த மத்தேயுவை நோக்கி எழுந்து வா, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன மாத்திரமே மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்த அனைத்தையும் அப்படியே விட்டுவிடுகிற மனிதராக இயேசுவை பின் சென்று இயேசுவுக்காக தன் இதயத்தை திறந்து தன் இல்லத்தையும் திறந்து தன் கைப்பட இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நற்செய்தியாளரும் திருத்தூதருமான புனித மத்தேயு இதோ நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். இயேசுவை பார்த்தால் போதும், வேறொன்றும் எனக்கு தேவையில்லை என்று காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி குள்ளனாயிருந்த சக்கேயோ, இயேசு என் கண்ணில் படமாட்டாரா என்று ஏக்கத்தோடு தேடினானே, அதோ அந்த மனிதனை ஒற்று பார்க்கிறவராக உலகத்தின் காரியங்களில் ஆசாபாசங்களில் செல்வத்தில் பொன்னில் வெள்ளியில் நீ நிறைவை கண்டுகொண்டிருக்கிறாயே, நிச்சயமாக உன்னால் அந்த நிறைவை கண்டுகொள்ள முடியாது என்று தன் பார்வையால் உணர்த்தி காட்டுகிறவராக, சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, இன்றோடு உன்னோடு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி புதிய முகவரியை சக்கேயுவின் வாழ்வுக்கு கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். இதோ இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த வீட்டை கட்டி வைத்திருந்த சக்கேயுவின் உள்ளத்தை கட்டுண்ட நிலையில் வைத்திருந்த எல்லா வகையான உலக செல்வத்தின் பிடியிலிருந்து இச்சைகளின் பிடியிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம்.
தனிமையாய் அழுது கொண்டிருந்த அந்த சக்கேயுவினுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு என்கிற வெளிச்சம் உள்ளே நுழைந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, புரட்டி போடுதலை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, நாமும் எந்த நிலையில் கைவிடப்பட்ட பிள்ளைகளாக மனசுடைஞ்சு வேதனையோடு இயேசுவே என்று இன்றைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கிறோமோ, அத்துணை உணர்வுகளையும் தன் பார்வையால் ஊடுருவி பார்க்கிறவர் நிச்சயமாக நமக்கு புதிய முகவரியை, புதிய ஒரு விலாசத்தை, புதிய ஒரு உயர்வை, புதிய ஒரு சிறப்பை, நாம் எதிர்பார்த்திராத இரட்டிப்பு நன்மைகளால் நம்மை நிரப்பப் போகிறார் என்கிற நம்பிக்கை உணர்வோடு இந்த வார்த்தைகளை பாடி ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டு சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தால், கோடி ஜனம் இருந்தாலும், எங்களுக்கு முன்பாக விட்டிருக்கிற நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, உம்மை போல அழகு, உம்மை போல நிறைந்த ஆசீர்வாதம் என்னும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று ஆழமாய் தன் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்ட நம் பாதுகாவலர், கோடி அற்புதர், இயேசுவுக்கு முன்பால் உலக செல்வம் ஒன்றுமே இல்லை என்பதை உள்ளத்தில் உணர்ந்து அனைத்தையும் துறந்தவர், ஆண்டவருக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். திருத்தூதர் பவுல் சொல்வதைப் போல, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்தை நான் குப்பையாய் பார்க்கிறேன் என்று வாஞ்சையோடு சொன்னாரே, அதே ஒரு உணர்வை இந்த நாளில் தன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்திலும் முதன்மையான அழகு, முதன்மையான ஆசீர்வாதம், முதன்மையான அன்புக்குரியவர்
இயேசுதான் என்பதை தன் பிள்ளைகள் உள்ளத்தில் இருத்திக் கொள்ளும்படியாக இதோ கடவுளுக்கு இணையாக இருக்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உங்களுக்காக, என் மீது கொண்ட அன்பிற்காக இறங்கி வந்ததை மனிதருக்கு இணையாக தன்னையே தாழ்த்தி கொண்டவர், அதுவும் அடிமை சாவு என்று அடையாளப்படுத்தப்பட்ட சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி கொண்ட இயேசு. இந்த இயேசுவிடத்தில் எத்தகைய செருக்கு மனநிலை, ஆணவ மனநிலை, திமிர் எல்லாம் எனக்கு தெரியும் போ என்று சொல்லுகிற எத்தகைய கட்டுண்ட நிலையில் நாம் இருந்தாலும் இயேசுவுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் நாலெழுத்து படித்ததால், நம்மை விட 4 காசு கூட சம்பாதிக்க தெரிந்ததால், இன்றைக்கு தலைக்கணம் உள்ளவர்களா எளிதில் பிறரை உதாசீனப்படுத்துகிற, பெரியவர்களை மரியாதையோடு அணுகாத, பெரியவர்களுக்கு உரிய அந்த பாசத்தை காட்டாத மரத்து போன பிள்ளைகளா, உள்ளம் நொறுங்குண்ட ஒரு வகையான பிடிவாத குணம் கொண்ட பிள்ளைகளாக, முரட்டு பிடிவாத மனம், கடின உள்ளத்தோடு வாழ்கிற பிள்ளைகளை உடைக்கிற கூடிய வல்லமை கொண்ட இந்த இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆத்மார்த்தமாய் எங்களை நேசிக்கிறவரே, கோடி அற்புதர், உம்மில் தனது அழகை, தனக்கு இருக்கக்கூடிய நிறைவை கண்டுகொண்ட புனிதரை எங்களுக்கு பரிந்துரையாளராக கொடுத்திருப்பவரை, வாழ்வு தரும் அருள்வாக்கி புனிதராக நாங்கள் போற்றுகிற அந்த வார்த்தை என்னும் ஆயுதத்தாலேயே செருக்கை, ஆணவத்தை சிதறடித்த, தாழ்ச்சியை ஆடையாய் அணிந்து கொண்ட, இதோ உன் அடிமை என்று சொன்ன அன்னை மரியாள் மீது அளப்பரிய அன்பை கொண்டிருந்த புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியா இதோவும் திருமுன்பாய் கூடி நின்று ஜெபிக்கக்கூடிய, உம்மை நோக்கி பார்க்கிறவும் பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். நன்றி அப்பா. நல்லவரே, கண்ணீரோடு உம்மை பார்த்து கவலை தோய்ந்து தங்களுடைய முகத்தை உமக்குள்ளே புதைத்து, இயேசுவே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு வருகிற எனக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு, என்னை நீர் வெறுங்கையாய் அனுப்பிவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தினபடியே உம் பிள்ளைகளுக்குள் நிறைவு உண்டாகும்படி செய்திருக்கிறேன், நலம் உண்டாகும்படி செய்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருந்த அந்தகார சக்திகளை எல்லாம் உடைய வார்த்தையினால் நிர்மூலமாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அண்டி வந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன். யார் யாருடைய பார்வையில் உடைய பிள்ளைகள் தயவை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியாய் தாங்கள் பணியாற்றுகிற தலங்களில், வெளிநாட்டு சூழல்களில் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை மணிமுடியாய் சூட்டி இருக்கும். நன்றி அப்பா. நல்லவரே, இதோ உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி கொடுத்தேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று நீர் வெளிப்படுத்தி இருக்கிறபடியே உன் பிள்ளைகள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறும்படி செய்திருக்கிறேன். உன் பிள்ளைகள் பல்வேறு போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஆர்வத்தை, புதிய வெளிச்சத்தை, புதிய பாதையை உடைய பிள்ளைகளுக்கு காட்டுகிறது. உடைய பிள்ளைகளின் குடும்பங்களில் மறைந்து போன, தொலைந்து போன அந்த சமாதானம், அந்த ஒற்றுமை, மகிழ்ச்சி மீண்டும் அந்த இல்லத்தை, உள்ளத்தை நிரப்பும்படியாய் செய்திருக்கிறது. குழந்தை பேற்றை கொடுத்திருக்கிறது. குழந்தையை நலமான முறையில் பெற்றெடுக்க உடைய பிள்ளைகளுக்கு ஆற்றல் தந்திருக்கிறது. இதோ உடைய பிள்ளைகளுக்கு தகுந்த காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும்படியாக
நீர் இரக்கம் காட்டியிருக்கிறீர். நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகள் வேண்டினபடியே காணாமற் போன பொருட்கள், காணாமற் போன பணம் உடைய பிள்ளைகளை மீண்டும் வந்தடையும்படியாய் செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. புனிதர் வழியாக என்னெல்லா நன்மைகளால் உம் பிள்ளைகளை நிறைத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலிருந்து அச்சத்தை நீர் அறவே அகற்றியிருக்கிறேன். வாழ்க்கையின் நெருக்கடிகளுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்காகவே பரிந்து பேசுகிற புனித அந்தோணியார் இருக்கிறார் என்கிற துணிச்சலை உம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்திருக்கிறார். நன்றி அப்பா. நல்லவரே, இதோ இந்த நாளிலும் கூட உம் திருமுன்பாய் கையேந்தி நிற்கிற உம் பிள்ளைகளுக்கு உம்மை விட மேலான செல்வம் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லி, இதோ இந்த உலக வாழ்வின் தேவைகளை நீங்கள் நிறைவு செய்து கொள்வதில் இந்த காசும் பணமும் உங்களுக்கு நல்ல பணியாளர்கள். ஆனால் இவைகள் எஜமானர்களாக மாறிவிடுகிற போது அந்தோ பரிதாபம், உங்களை இதயத்தில் செருக்கும், உங்கள் தலையில் தலைக்கனமும் ஆணவம் திமிரும் குடியேறி உங்களை அழித்துவிடும் என்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகள் பலகீனர்கள், வலு குறைந்த இயல்புள்ளவர்கள், இதோ இந்த உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, செல்வத்தில் உயர்ந்த செல்வமாக இருக்கிற உம்மையே பின்னுக்கு தள்ளி அழிந்து போகிற செல்வத்திற்கு பின்னால், அழிந்து விடுகிற இன்பத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக எங்களை பரிவன்போடு கண்ணோம். பல நேரங்களில் நாங்கள் தெரிந்த அந்த ஒரு சிறந்த பல்வேறு வகையான உலகம் சார்ந்த காரியங்களிலிருந்து விரைவிலேயே எங்களை குறித்து உயர்ந்த ஒரு புரிதலை நாங்கள் கொண்ட பிள்ளைகளா, நான் தான் அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அடுத்திருப்பவரை மட்டம் தட்டுகிற, உம்மையே புறம் தள்ளுகிற அறிவை கொண்டு எல்லாம் செய்துவிட முடியும் என்று உலகத்தோடு உலகமாக ஓடிக்கொண்டிருக்கிற மனமாற்றத்திற்கு முன்பாக புனித பவுல் வாழ்ந்த அந்த சவுலுக்குரிய வாழ்க்கையை நாங்களும் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இயேசுவே, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலகத்தின் செல்வம், உயர்ந்த பட்டங்கள், படிப்புகள் எல்லாவற்றையும் குப்பையாய் போடுகிறேன் என்று சொன்னாரே, அதே ஒரு வாஞ்சையான உள்ளம், உமக்காக எங்கள் வாழ்க்கையையே வெறுமையாக்கக்கூடிய பிள்ளைகளாக, உம் திருமுன்பாய் தாழ்த்தி நிற்கிற பிள்ளைகளாக, இதோ எங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிற புனித அந்தோணியாரின் பரிந்துரையோடு எங்களை எப்போ கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்போ கொடுக்கிறோம். தலைக்கணத்தினாலே, செருக்கினாலே, திமிரினாலே, ஆணவத்தினாலே ஆண்டவரே உம்மை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிற எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை, போதை வஸ்துகளின் பிடியிலே சிக்குண்ட பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டு குடும்பத்தினருடைய நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை காணாமல் போக செய்து கொண்டிருக்கிற அத்துணை வாலிப உள்ளங்களையும் பொறுப்பற்ற பிள்ளைகளையும் உடைய பாதண்டையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இரக்கமுள்ளவரே, இதோ உடைய பிள்ளைகள் மீது அளவற்ற அன்பை பொழிகிறவரே, கண்ணீரோடும் திருமுன்பாய் கவலை தோய்ந்த முகத்தோடு தங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை இந்த ஒரு கருத்திற்காக புனித அந்தோணியார் பரிந்து பேசுகிறார் என்கிற நம்பிக்கையோடு தங்களை ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகளை கனிவாய் கண்ணோக்கும். உடைய ஆசீர்வாதத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். உடைய பிள்ளைகளுக்கு எதிராக உடைய பிள்ளைகளின் தலைமேல் தொங்கிக் கொண்டிருக்கிற எல்லா வகையான கத்திகளின் தாக்குதல்களிலிருந்து உன் பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் இயேசுவே என்று இந்த ஜெப வேளையில்மை நோக்கி கூப்பிட்டு தங்களுடைய வலு குறைந்த இயல்புகளை வெற்றி கொள்ள இயேசுவே உடைய வல்லமையை புனித அந்தோணியாருக்கு தந்ததை போல எங்களுக்கும் தாரும் அப்பா என்று கேட்கிற உன் பிள்ளைகளுக்கு அது வல்லமையை தாரும். உடைய பரிவிரக்கத்தை தாரும். உடைய பாதுகாப்பை தாரும். உடைய பிள்ளைகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா வகையான நோயின் பேயின் சூழ்ச்சிகளிலிருந்து உடைய திருப்பெயர், உடைய திரு பிரசன்னம் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாய் வந்திறங்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உடைய பிள்ளைகளை காண்பதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து உடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து நீர் கொடுக்கிற அறிவை கொண்டு அழிவுக்குரிய காரியங்களை அல்ல, ஆக்கத்திற்குரிய காரியங்களை,
உருவாக்கத்திற்குரிய காரியங்களை உம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்ய போகிறீரே. நன்றி அப்பா. இதோ உம் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளினால் நீர் உடைய பிள்ளைகளை நிரப்ப போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் வாழ்வுக்கும் உயர்வுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு உம் பிள்ளைகளுக்கு நீர் முன் சென்று வழி நடத்த போகிறீரே. நன்றி அப்பா. உம் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நல்ல பருவ மழையை தந்து உம் பிள்ளைகளினுடைய விளைச்சல் நிலங்கள் எல்லாம் பசுமையாய் காட்சி தரும்படி உடைய பிள்ளைகள் பயிரிட்டு அதன் வழியாக மிகுந்த விளைச்சலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உடைய பிள்ளைகள் மீது உடைய கனிவிரக்கத்தை பொழிய போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கிடைக்கப்பெற வேண்டிய நன்மைகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், என்னுடைய பிள்ளைகளுக்கான தாலி பாக்கியம், குழந்தை வரம் அனைத்தையும் கிடைக்கச் செய்து உடைய பிள்ளைகளை என்றும் உம்முடைய அந்த ஒரு பிரசன்னத்திலே மகிழ்ந்திருக்கும்படியாக வாழ்வின் ஒப்பற்ற செல்வமாக உம்மையே தங்களுடைய வாழ்க்கையில் புனித அந்தோணியாரை போல அனுபவித்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்ப போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா முறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நன்றி இயேசுவே, நன்றி
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கிறார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள், எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விழைகிறார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள், வெளுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள், ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறவும், புனிதரின் பரிந்துரை எல்லாம் வல்லவரின் இரக்கத்தை நமக்கும் நம் ஜெபங்களுக்குரிய வேண்டுதல்களுக்கும் நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்டிருப்போருக்கும் நிறைவாக பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையோடு தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் இதோ ஆராதனை டிவி வழியாக நம்மையே நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி யாருக்காக என்ன கருத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறதோ அந்த கருத்திற்கு இறைவன் தன் இரக்கத்தால் பதில் தர இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். குறிப்பாக ஆராதனை டிவிக்காக இடைவிடாது தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்துணை பணியாளர்கள், இதை தாங்கி பிடிப்போர் அனைவரினுடைய கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் புனிதரின் பரிந்துரை வழியாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். குறிப்பாக செல்வ செருக்கினால் அல்லது நாம் படித்த படிப்புகளால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த உயர்வு ஆதிக்க மனநிலையை இந்த வேளையில் இறைவன் திருமுன் எல்லாம் வல்லவருக்கு முன் பணிந்து நிற்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய குறைகளோடு வலு குறைந்த இயல்புகளோடு ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நீ கடவுளைப் போல் அறிவிலியாக இருப்பதாக எண்ணிடனும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடியும். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மண்ணுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கின்றேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவிலியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவிலிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்திலும் அறிவிலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலே உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவிலி என உன்னை கருதி கொள்வதால் மக்கள் இனங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பொறுமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீ. அப்பொழுது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்பட்டவனைப் போல் அந்நியர் கையில் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இணைச்சட்டம் 32 பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன்
அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்று போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை, இவையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாளாவிருந்தேன். பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாளாவிருந்தேன். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள், அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும், அவர்களது பாறையை அவர்களே விற்றுவிட்டதால் அன்றோ. அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 19 23 தொடங்கி 30 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது,
ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்தவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது: அகங்காரம் முன்னும் அழிவு பின்னும் வரும், முன்னே மனம் செருக்குறும். அகங்காரம் முன்னும் அழிவு பின்னும் வரும், முன்னே மனம் செருக்குறும். இருமாப்பு கொள்ளக்கூடும், அதனால் அழகுக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடையலாம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இந்த கடவுளின் எச்சரிக்கையை பதிவு செய்கிறார். பணத்தை குறித்து, செல்வத்தை குறித்து, சேர்த்து வைத்திருக்கிற நகைகளை குறித்து, அடைந்திருக்கிற பதவிகளை குறித்து இருமாப்பு கொள்ளுங்கள். ஆனால் அந்த இருமாப்பு கொள்வதால் அழகைக்கு கிடைத்த தண்டனை உங்களுக்கும் விரைவில் காத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு சொல்லப்படுகிற எச்சரிக்கையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து இன்றைக்கு முன்வைக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தீர் நகரத்தின் மன்னருக்கு எதிராக இறைவன் இறைவாக்குரைக்கும்படி பணிக்கின்றார். செல்வம், கல்வி, வெற்றி இவைகளெல்லாம் தனிப்பட்ட ஒரு மனிதனின் அல்லது மனிதர்கள் வாழ்கிற ஒரு சமூகத்தின் சாதனைகளாக சுட்டி காட்டப்படுகிறது. சாதனைகள் என்று சுட்டி காட்டப்படுகிற செல்வத்தில், கல்வியில், வெற்றியில் நீங்கள் அடைந்திருக்கிற உச்சம்தான் உங்களை செருக்கடைய செய்கிறது, திமிர் கொள்ள தூண்டுகிறது. செருக்குற்றிருக்கிற மனிதர்கள் தாங்கள் வாழுகிற சமூகத்திற்கு சீர்கேடுகளை, ஒழுக்கக்கேடுகளை கொண்டு வருகிறார்கள் என்கிற எச்சரிக்கையை இன்றைய இறைவாக்கு வழிபாடு முன்னிறுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இருமாப்பு கொள்வதில் பொருள் இல்லை என்பதை தமிழ் இலக்கியத்தில் பட்டினத்தடிகள் இப்படியாக சொல்லுகிறார்: செல்வமோடு பிறந்தோர், தேசோடு திகழ்ந்தோர், கல்வியிற் சிறந்தோர், கடும் திறன் மிகுந்தோர், கொடையில் பொழிந்தோர், படையில் பயின்றோர், குலத்தின் உயர்ந்தோர், நலத்தின் வந்தோர், எனையர் எம் குலத்தினர்
இறந்தோர் அணையவர் பேரும் நின்றில போலும் தேரின் நீயும் அஃது அரிதி அன்றே என்று இந்த இருமாப்பு கொள்வதால் மனிதன் தனிப்பட்ட முறையிலும் தன்னை சுற்றி இருப்போருக்கும் கொண்டு வரக்கூடிய அந்த கேடுகளை முன் உரைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த தீர் நகரம் முதல் வாசகத்தில் சுட்டி காட்டப்படுகிற நகரின் மைய அந்த இடம் என்பது, அமைவிட சூழல் என்பது சுற்றிலும் கடல். கடலுக்கு நடுவே பாறையில் கட்டப்பட்ட ஒரு நகரம். கடல் என்றாலே வாணிபம், கடல் வாணிபம் பெருக்கெடுக்கக்கூடிய, மீன்பாடுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய, முத்துக்குழி செயல்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தலம். ஆக தன்னுடைய மக்கள் ஈட்டுகிற, தன்னுடைய தேசம் அடைந்திருக்கிற இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஆளுகிற அரசனின் அறிவினால், திறமையினால் என்பதைப் போல அங்கே ஒரு பிரம்மை கட்டமைக்கப்படுகிறது. அது இயற்கை, இறைவன் கொடுத்த ஒரு வரம். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கடந்து வாணிப திறமையால் செல்வத்தை பெருக்கிக் கொண்டு, கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்து கொண்டு, நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன், நானே கடவுள் என்று சொல்லுகிற ஒரு அறிவீனமான அந்த அரசனினுடைய உணர்வை, அவனுடைய ஆணவத்தை ஆண்டவர் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக எச்சரிக்கிற, இப்படிப்பட்ட ஒரு அறிவீனம் உனக்கு அழிவையே கொண்டு வரும், எந்த ஒரு செருக்கு இருமாப்பு உன் தேசத்திற்கு அழிவையே கொண்டு வரும், நீங்கள் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள் என்கிற எச்சரிக்கையை கொடுக்கிற ஆண்டவர் அவர் கேட்கிறார் பாருங்க, உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய். பிரியமானவர்களே, அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர், படுகுழியில் தள்ளுவர், கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீயே. அப்ப சொல்லுவியா, உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயோ? கடவுள் கேள்வியை முன்வைக்கிறார். அதனால தான் இன்றைக்கு இணைச்சட்ட புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து அமைந்த அந்த பகுதியை பதிலுரை பாடலாக நாம் தியானித்த போது அங்கே முன்வைக்கப்படுகிற பல்லவி பதில் மொழி என்பது கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இப்போ உயிரளிக்கின்ற, உயிரை எடுக்க வல்லவராக இருக்கிற கடவுளைத்தான் நாம் உயர்ந்த செல்வமாக கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, முதல் வாசகத்தில் இன்னும் ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். தீமையை விளக்கி நன்மையை நாடச் செய்வதே உண்மையான அறிவு. நிறைய இன்னைக்கு படிக்கிறோம். 5ஆம் வகுப்பு வரை படித்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பட்டப்படிப்புகளை படிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்காதவங்க குறைந்தபட்சம் ஒரு இளங்கலை பட்டமாவது அல்லது 12வது வரையாவது பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி பாடுபடுறாங்க. கொஞ்சம் படித்த தலைமுறையினர் 12ஆம் வகுப்பு வரை படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போனவங்க, ஆசிரியராக, இன்றைக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, சமூகத்தில் உயர்ந்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு செலவு செய்து படிக்க வைக்கிறார். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த அறிவு இன்றைக்கு தீமையை விலக்கி நன்மையை நாடச் செய்திருக்கிறதா? அல்லது தீமையை, அழிவை, அவமானத்தை, தலைக்குனிவை பெற்றோருக்கு, குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது உண்மையான அறிவு அல்ல, பொய்யான ஒரு அறிவு என்பது இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையை மறுக்கின்ற, யதார்த்தத்தை புறம் தள்ளுகிற எந்த ஒரு அறிவும் மெய்யறிவு அல்ல, அது ஒரு பொய் அறிவு. அதே போல
இன்றைக்கு பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மனநிலை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் அந்த பணத்தினுடைய செல்வத்தினுடைய சிறுமையை அங்கே பதிவு செய்கிறார். இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஏன்னா இஸ்ரேல் சமூகத்தில், யூத சமூக பின்னணியில் செல்வ செழிப்பு என்பது கடவுளினுடைய ஆசீரின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதனால தான் சீடர்கள் இதை கேட்டு வியப்படைந்தார்கள் என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இயேசு சாதாரணமாக சொல்லலை பாருங்க. செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. பணம் தன்னிலே தீமையானதா? செல்வம் தன்னிலே அழிவுக்குரிய செயல்பாடுகளை கொண்டு வருமா? பிரியமானவர்களே, பணம் நல்ல ஒரு வேலையா, ஆனால் மோசமான எஜமானன். அதனால தான் கவிஞன் பாடுகிறான், கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு வந்தா அதுதான் உனக்கு எஜமானன். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது. அப்ப நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா யார் நமக்கு உயர்ந்த செல்வமாக இருக்க வேண்டும்? மண்ணில் மறைந்தாலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற விண்ணில் நமக்காக பரிந்து பேசுகிற புனிதர், நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் மண்ணீது வெற்றி கொண்டவர். கடவுள் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் என்பதோடு கடவுளை ஒப்பிடுகையில் கொடுத்தவர் தான் பெரியவர். வழங்கப்பட்டவைகள் ஒருபோதும் பெரியவைகள் அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, 40 வயது வரை நாயாய் உழைக்கிறார்கள். ஆனால் அப்படி உழைத்து கஷ்டப்பட்டு சேர்த்ததை 40 வயசுக்கு அப்புறம் மருத்துவமனைகளுக்கு, மருந்துகளுக்கு, மருத்துவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள். நிறைய நேரம் இன்னைக்கு உழைக்கிறோம். 8 மணி நேரம் தான் உழைக்கணும் அப்படிங்கிறத கடந்து இன்னைக்கு 8 மணிக்கு மேலே 12 மணி நேரம், 15 மணி நேரம், 16 மணி நேரம் உழைக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். அதனால் இந்த உழைப்பதால், அதிகமான செல்வத்தை சேர்ப்பதால் என்ன மிஞ்சுகிறது? மன அழுத்தம் தான் மிஞ்சுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்கிறாங்க மனிதர்களை நேசிக்க வேண்டும் பொருளை பயன்படுத்தி அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? மனிதர்களை பயன்படுத்தி பொருளை நேசிக்க கன்று கொண்டு விட்டோம். அதனால தான் இந்த பணம் என்பது ஒருபோதும் நமக்கு நிறைவை கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் பணத்தை கொண்டு விலை உயர்ந்த படுக்கையை வாங்கி ஏறலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? பணத்தை அதிகமாக செலவிட்டு உயர்தர மருத்துவ சிகிச்சை மருந்துகளையெல்லாம் நீங்கள் விலை கொடுத்து வாங்கி ஏறலாம், உடல் ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? நீங்கள் செல்வத்தை அதிகமாக சேர்த்து கொண்டே இருக்கலாம், கழுத்தில் நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிடலாம், வங்கியில் நிறைய இருப்புகளை நீங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான மன நிம்மதியை, மகிழ்ச்சியை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க முடிகிறதா? அதுதான் இந்த செல்வத்தை குறித்து, அதனுடைய சிறுமையை குறித்து, அதனுடைய இயலாமையை குறித்து ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் வெளிப்படுத்துகிற உண்மையாக இருக்கிறது. இந்த நற்செய்தியே தன்னிடம் வந்து நிலைவாழ்வை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு இயேசு சொன்ன, நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் உனக்கு உள்ளதையெல்லாம் வெற்றி ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின் செல். கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னவன் இந்த இழத்தல் என்கிற ஆன்மீகத்திற்கு தன்னை கையளிக்க விரும்பாமல் இயேசுவிடம் வந்து வருத்தத்தோடு சென்ற இளைஞனாக, அந்த இளைஞன் போன பிறகுதான் இந்த பகுதி அமைகிறது. இது நேற்றைய நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த காசு அல்லது இந்த பணம் ஏன் இவ்வளவு தீமைக்கு அல்லது ஒரு வகையான அழிவுக்கு, செருக்குக்கு, ஆணவத்திற்கு நம்ம இட்டு செல்கிறது? நிறைய வந்துட்டால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. அன்புக்குரியவர்களே, நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்ந்தவன் தான். நான் சிறுவனாக இருந்தபோது
அரிசி சோறு அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப அரிது. பெரும்பாலும் கம்மங்கூழ், சோளச்சோறு, வரகரிசி சோறு இப்படி தான் அங்கே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் எங்கள் அம்மா கொஞ்சோண்டு அரிசி போட்டு சோறாக்கி சின்ன ஒரு பானையில் கொடுப்பாங்க. அந்த சோறு கொஞ்சம் எங்கள் அப்பா மீதி வச்சாருன்னா கிடைக்குமான்னு சொல்லி அவ்வளவு ஏக்கத்தோடு நானும் என் சகோதரர்களும் காத்து கிடப்போம். கொஞ்சோண்டு சோறு போட்டு அந்த கூழில் சாப்பிட்றதுக்கு அந்த சோறுக்கு அவ்வளவு ஏக்கம், அந்த சோறின் மீது அவ்வளவு உயர்ந்த மதிப்பு. ஆனால் இன்னைக்கு பணப்பயிர் தான் அன்றைக்கு அதிகமாக நடப்படுகிறது. மனிதர்கள் பேராசையினால் இன்றைக்கு அதிகமாக காரியங்களை விளைவித்து அதன் மீது இருந்த மதிப்பை, மரியாதை முற்றிலுமாக தொலைத்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே அப்படித்தான். எதெல்லாம் அதிகமாக மிதமின்றி நம்மிடம் சேர்ந்து விடுகிறதோ அதற்கு பிறகு அதுக்கு மதிப்பே இல்லை. இவர் லட்சாதிபதி அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை. கோடீஸ்வரர் என்பதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத வார்த்தை. ஆனால் இன்றைக்கு குப்பனும் சுப்பனும் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக மாறுகிற நிலைகளை பார்க்கிறோம். பணத்திற்கு மதிப்பே இல்லாத ஒரு நிலை. அப்போ இந்த மதிப்பை இழந்திருக்கிற இந்த காரியங்களை கடந்து எது உண்மையான மதிப்பை, மாண்பை எனக்கு தரக்கூடிய என்கிற தேடலுக்குள்ளே நாம் போக வேண்டும் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அல்லது தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் நம்மை உண்டாக்கி இருக்கிற கடவுளை, அவருடைய பேரன்பை, அவருடைய பேர் இரக்கத்தை தான் நாம் உயர்ந்த செல்வமாக கொண்டு நம்முடைய வாழ்வு முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த பேரன்பை நான் அனுபவிக்கவும் அதை பிறருக்கு வழங்கவும் எதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் கற்றுத்தருகிற பாடம். புனித பவுலடியார் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்தின் பார்வையில் எதெல்லாம் உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறதோ அதெல்லாம் கிறிஸ்துவின் பொருட்டு குப்பை. நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். சென்னை லோயாலா கல்லூரியில் நான் படித்தேங்கிறது மிகப்பெரிய ஒரு அடையாளம். திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நான் படித்தேங்கிறது ஒரு அடையாளம். ஆனால் பவுலடியார் அந்த காலத்தில் இவைகளை ஒத்த இதைவிட சிறந்த அடையாளமாக பார்க்கப்பட்ட கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து திருச்சட்டத்தை கற்றுக்கொண்டவன் என்று மார்தட்டி அலைந்தவர். ஆனால் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிற போது அதையே ஒரு துச்சமென கருதி தூக்கி போடுகிற, இயேசுவுக்கு பின்னால் ஓடுகிற, இயேசுவையே உயர்ந்த செல்வமாக பார்க்கிற, தன்னை ஒரு மண்பாண்டமாக ஆனால் அதில் நிரம்பி இருக்கிற இந்த இயேசு என்கிற செல்வம் விலை உயர்ந்த செல்வம். இதற்காக எதையும் நாங்கள் எதிர்கொள்வோம், எத்தகைய இழப்புக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய உணர்வு. புனித பவுல் இந்த உலக செல்வத்தின் சிறுமையை அறிந்து கொண்டார். அது உண்டாக்கக்கூடிய அழிவின் செயல்பாடுகளை, மனிதருக்குள்ளே கொண்டு வருகிற செருக்கு உணர்வை, இழிவை, அவமானத்தை, தலைக்குனிவை, அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை உள் உணர்ந்திருந்தார். அதனால தான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டார். நம்முடைய பாதுகாவலர் அவர் அந்தோணி என்கிற பெயரை தேர்ந்து கொண்டதே பெரிய அந்தோணியார் எப்படி இந்த உலக செல்வத்தை வெறுத்து இறைவனை நாட கற்றுக்கொண்டார், இறைவனையே உயர்ந்த செல்வமாக கருதினார். அந்த ஒப்பற்ற பெயரை நானும் எனதாக்கி கொண்டு வெறும் பெயருக்காக அல்ல, உண்மையிலேயே அந்த பெயரில் பொதிந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த புனிதர் வாழ்ந்த வாழ்க்கையை நானும் வாழ்வேன், இறைவனை என் மிகப்பெரிய செல்வமாக கொள்வேன் என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தெளிவு இன்றைக்கு நம்மையும் இயக்கும்படியாக நம்மை கையளிக்கிற நேரம். இன்றைக்கு உண்மையிலேயே பணத்தை தேடுகிறோம், செல்வத்தை சேமிக்கிறோம், வங்கிகளில் அதிகமான நாங்கள் எங்களுடைய கணக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறவர்களெல்லாம் உண்மையில் மனிதர்களை மனிதர்களாகவே பார்ப்பதில்லை, கடவுளையும் அவர்கள் கடவுளாக பார்ப்பதில்லை. தங்களையே கடவுளாக்கி கொள்ளுகிற முதல் வாசகத்தின் தீர்நகர மன்னரை போலத்தான் இன்றைக்கு கழிவுக்குரியவர்களாக செருக்கின் உச்சத்தில், இருமாப்பின் உச்சத்தில், அழிவின் நிலைகளிலே சிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையான செல்வமாக இறைவனை, இயேசுவை, அவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை பற்றி நிற்கிற புனித அந்தோணியாரின் பரிந்துரையை வாழ்கிற பிள்ளைகள் நாமும் இந்த செல்வம் நமக்கு தரக்கூடிய அந்த
ஒரு மோகத்தை, அது நமக்கு கொடுக்கக்கூடிய தீய கவர்ச்சிகளை எல்லாம் வெற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக அதை நம் பணியாளராகவே வைத்திருப்பதற்கு, எப்போதும் இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தில் நாம் பெறுகிற வெற்றிகள், படைக்கக்கூடிய சாதனைகள், சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்கள் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்படியான அந்த ஒரு வல்லமையை இந்த நாளில் புனிதரின் பரிந்துரை வழியாக இறைவன் நமக்கு அருளை இந்த திருப்பலியில் அருள் வேண்டுவோம். ஆமேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் ஒருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலி பொருள் நானையா, பலியிடும் ஆயனே பலி பொருள் நானையா. என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையாய். உடைந்த மக்களமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். சகோதரிகளே, சகோதரரை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் உம் திருமுன் ஆராதனை டிவி என்னும் வலையொலிதளம் வழியாக தங்களையே உமக்குள் ஒப்புக் கொடுத்து புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக உம் இரக்கத்தை, உம்முடைய ஆற்றலை, உம் ஆசீரை வேண்டி நிற்கிற பிள்ளைகள், இந்த திருப்பலியை யாருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்தம் வேண்டுதல்களோடும், ஆராதனை டிவிக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற அத்துணை பணியாளர்கள், உபகாரிகள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் அடியார்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, அந்தோனியாரிடம் வாருங்களே. வாருங்களே, வாருங்களே, நம் அந்தோனியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே, அந்தோனியாரிடம் வாருங்களே.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.